வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வீட்ல நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு கடாயில நார்மலா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியா எடுத்து அதை கட் பண்ணி பீல் ஆஃப் பண்ணிட்டு அது தனியா இடிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுமோ அந்த அளவுக்கு ஃபிளேவர்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். நார்மலாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு தேவையோ, நான் இங்கே வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருப்பேன். அதை எடுத்துட்டு நார்மலாக நம்ம வெங்காயம் வந்து ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் வர வரைக்கும் வதக்குவோம் இல்லையா, அந்த வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அது வந்து ரெட் கலர் நல்லா ரெட்டிஷான கலரில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸ், அதாவது கேப்சிகம், அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா கேரட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கல. ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டுட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கேப்சிகமோ விட தக்காளி ஈஸியாக வந்து வெந்துடும், அதனால ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் கேப்சிகம் எல்லாமே வெந்து வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கலருக்காக நம்ம சேர்க்குறது. அதுக்கப்புறமா நான் இங்கே சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாஸ் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 2 மூடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் நிறைய செய்கிறேன் அப்படிங்கிறதுனால 2 மூடி. ரொம்பவே கம்மியாகவே வினிகர் யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். அது ஒரு தனி ஃப்ளேவர்லாம் இல்லை, கலர்ஸ் நல்லா கொடுக்கும். அப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் நல்ல வாசத்தோடு வந்து வரும். ஓகேயா, நான் இங்கே வந்து அது கூட மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது பால் ஸ்டெப்பு வேண்டாம், உங்களுக்கு அது சரியாக வராதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு, இப்போ பார்த்தாலே தெரியும் அது வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருச்சு. நல்லாவே வந்திருக்கு. ஐ மீன் கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணணும். பாஸ்தா வேக வைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் வரும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த இடத்துல நாங்கள் ஆயில் மிஸ் பண்ணிட்டோம், அதனால் அது வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் எங்கள் வீட்டில் 7 பேருக்கு பண்ணுறதுனால நிறையாவே பாஸ்தா நாங்கள் போட வேண்டியது இருந்துச்சு. அதனால அதோட டேஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பண்ணுறோமோ அது வரைக்கும் நல்லது. நாங்கள் வந்து சின்ன பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் ஃபைனலி எப்படியோ கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணி வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து அடிப்பிடிச்சு எனக்கு வந்து ஒட்டிட்டு வந்து பாஸ்தா வந்ததுனால இதில் போடும்போது நல்லா நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டிட்டு வந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லா மாறிடும். இப்போ வந்து லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம என்ன போடுறோம்னா மேகி மசாலா டேஸ்ட் வந்து கடைசியாக போட்டோம்னா நமக்கு நல்லாவே கொடுக்கும். நம்ம மசாலாலாம் சேர்க்கறத விட கடைசியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க, நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபேமிலிக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதனால ஃபோட்டோஸ்லாம் தனியாக கடைசியாக எடுக்கல. அண்ட் ஃபைனலி உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.